வருதுடா கருங்கல்லு கிளப்புதான். நான் எந்த ஊர்ல தங்கி எந்த மக்களை காக்க போறேன். கலிஜேரி கம்மாயாய் கிளவாய் என் கிழவனுக்கு உடமரம் தாண்டா பஞ்சுமத்த என்னைய நாடு முறாம் பேரு வாங்க வச்சே என் கலிஜேரி காளி முனி ஐயா. எந்த குதிரப்பா எந்த குதிரப்பா இந்த பெரிய இளந்த குளத்துல உள்ள இந்த மகா காளியம்மனை கூட்டிக்கிட்டு நீ வர போற சொந்த குதிரை ஆடாத சாமியம் என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டா ஆட இறங்காத தெய்வங்களும் என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க. கர்ப்பை நாடு மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னை தூக்கி வளர்த்த மலையாள நாடு. கர்ப்பை உன்னைய கொண்ட நைக்க முடியலடா. ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில விட்டு நீ மேநாட விட்டு என் கருப்பு நீ கீநாடு என் அழகு மலை காடு என் பாட்டையும் படுத்துரும் போது அருவி மலை சொங்கடா. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு அடிச்சு வச்ச தெச்சகடு மாறுமாடாடா. மேலமட கம்மாயா என் பாண்டி என் மேலமட கம்மாயா என் பாண்டி முனி உனக்கு நித்த ஒரு விளையாட்டு. இந்த மட நமக்கு வேணாமுடா. இடமாறி உக்காந்த எப்பா கருப்பாயுரணி 5 ஜட பரஜி வர என் பாண்டி முனி உனக்கு அழகு ஜட தோரண இட. கொஞ்ச நேரம் அந்த பெரிய இளந்த குளத்துல உள்ள இந்த உச்சி மகா காளி அம்மனை கூட்டிக்கிட்டு நீ மகுடி ஓட்டு விளையாட எந்திரி. கர்ப்ப உடவாடா காளிமுனி ஐயா. ரெடி சார் ரெடி சார். ஓ நம சிவாய நமகே. ஓ நம சிவாய நமகே. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி சுகத்வரூபிணி அம்மா சுகத்வரூபிணி மதுரை வாணி ஸ்வரூபிணி மதுரை வாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனு மகிழ மீனாட்சி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவே பாண்டிய ராஜகுமாரி பவானி அம்பன் வந்தமே பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர அம்மா வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரும் தரே இன்னும் மண்ணும் வல்லையோ வேத வேதாந்த ஞான ஸ்வரூபிணி வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சகோதரி உமா மகேஸ்வரி மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி சகோதரி உமா மகேஸ்வரி மங்களம் அருள் பாய் ராஜராஜேஸ்வரி மங்களம்
அருள்வாய் ராஜராஜேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் முனைப்பாடு வரம் தருவாய் அம்மா வாழ்வில் முனைப்பாடு நலம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. வணக்கம். கேமரா புத்து பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு அமோய் புத்துப்பாக்க குடியிருக்கும் உங்காச்சி இங்க நடப்பாக்க வந்துடுறக்கும் என்னாச்சி நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லபடியா துவங்காச்சு கூத்து பார்க்க பெரிய இழந்த குளத்துல கூட்டு பார்க்க கூட்டி இருக்கிற எங்க அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா அண்ணன் நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற ஆத்தாக்கா 100 நாள் வேலை நம்ம ஊர்ல நடக்குதா ஆத்தாக்கா குத்து பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை நம்ம சாமியோட அருளோடு பெத்த தாய் தப்பே ஆசீர்வாதத்தோடு நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். என்ன அடிக்கிறாங்கன்னு எவனுக்கு புரியக்கூடாது. கொடூரமா எம்கேஆர் பாதி பேர் தண்ணியை போட்டேன். என் தம்பிகளை கட்டி இந்த நாடகத்தை நடத்துறதுக்குள்ள புலந்தாப்புல இருக்கும். கூட என் மாடு வர்றதுக்காக விட்டுருக்கீங்களா? என்னது இது பொம்பளையாள் காத்தா? அப்போ உண்மையிலேயே பெரிய இழந்த கொலை நீ தானே வர்றேன். உண்மையிலேயே ஒரு தங்கமான ஊர், நல்ல மனிதர்கள். ரொம்ப நன்றி. எதுக்கு இவங்க விசில் அடிச்சாங்கன்னே தெரியல. இருங்க, அங்கிட்டு லேடியை தவிர ஆம்பளே இல்லைங்களாயா? அந்த 2 பேரும் அந்த புருஷனை கூட்டு உட்கார வச்சிருக்காருங்க. என்ன சட்டம் போடுறிய? அது பொம்பளையாள்கிட்ட மட்டும் இதை போடாதே, இப்போ கயிறை கட்டாதிய, புருஷனை சைஸா கூப்பிடும். இங்க வந்து படுங்க. அவரு ஆம்பளை பக்கம் மயத்தை புடுங்கனே வாங்க. என்னத்த எங்கே கயிறை கட்டி விதிமுறையில் போடுறீங்களோ அங்கேதான் தவறு நடக்கும். அதற்காக என் தமிழன் ஆண் சிங்கங்கள் எல்லாம் எத்தனை போதைகள் இருந்தால் தன் நிதானம் தவற மாட்டான். உலகத்திலே தமிழை மட்டும் கைதட்டலாம். ஆண் சிங்கங்களே உங்களுக்காகத்தான் பேசுறேன். நேரத்தில் போன் வருதுன்னா கப்ளிங் தானே. கூப்பிட்டா ஜாமி வருமா? என் ஜாமி வருமா? எங்க பாட்டைங்க ஆண்ட ஜாமி பெரிய இழந்த குளத்துல வீரம் குறையாம இருக்கா? இல்லை மனுஷன் மாதிரி ஜாமியும் பிறண்டு கிடக்கா? கலிச்சேரி கோடாங்கி கொஞ்ச நேரம் பார்ப்போம். எக்கோச்சு ஏத்து சிங்கம், மைசர் சூப்பர் ஏத்து சிங்கம். இதில் யாருப்பா அந்த 3 பேர் பயில தானே? ஆமாம், நீங்கள்லாம் படித்து இவர் மைசெட்டு போட்டால் நீங்கள் மைசெட்டு இன்ஜினியராக இருக்கணும். வாழ்த்துக்கள். மயிரை படிப்பை போக முண்டை சொல்லும் போதே இப்படி இப்படி அல்லோ 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 அல்லோ. அது ஒரு காலம் இந்த பெரிய இழந்த குளத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த மகா காளியம்மனும் இங்க உள்ள கரும்பனும் சொன்ன சொல்லும் மாறாது. எங்க பாட்டைங்க காலத்துல ஆடுன சாமி ஊரா சொல்வாக்கு தப்பா என்ன நினைக்கிற இந்த பெரிய இழந்த குளம் குளங்காக்க வந்த இந்த ஜாமி என்ன நினைக்கிறதா?
இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல இறங்கி ஆடி வர போறேன் அருவா முடியாருவா நீ முடிச்ச நீ நாட்டு வீச்சருமா கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயனம் உண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே தங்கச்சி இறங்கி நாவுல குறவ ஓட்டா அண்ணன் கருப்பேன் சாட்டையது தோளிலிட்டு அவன் கருங்கச்சேர் கட்டி புறப்படுமுடா அந்த அழகு மலக்காடு என் பாட்டே வீட்டிருப்பது அருவி மலை சோங்கடா கலிஜேரி அம்மா பெருகுமுடா அம்மா பெருகுனா என் கிளட்டும் பையன் எந்த கரையில கரை ஒதுங்க போறே கொஞ்ச நேரம் இந்த சாமி எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு அருமை தெரியன கொஞ்ச நேரம் நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கியே அன்னை தந்தை நான் வணங்கியே பெரிய இளந்த குளத்துல உள்ள உச்சி மகா காளியம்மன நான் வணங்கி எங்க ஆத்தா காளியம்மா ரோஜா காரித்தா ஆத்தா வந்துருவா ஆத்தா காளியம்மா அவ இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாடா டேய் இன்னமும் இறங்கி வாராம் எல்லாத்தையும் கொடுக்க வரா அஞ்சு ஜட பரஜி வர அஞ்சு ஜட உனக்கு பரஜி வர எங்க ஆத்தாவுக்கு அழகு ஜட தோரண இட இந்த பிள்ளைய வளர்த்த அத்தா இன்னைக்கு மனமாறி இவ்வளவு நேரம் உட்காரியா உன் செல்ல மையம் கூப்பிட்டது கேட்கலையா எந்திரிச்சு வா அஞ்சு தின கொஞ்சி மரே அலைகளை ஒற்றானே மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல உன்னைய இருக்கிறதுக்கு இடம் இல்லாம வரட்டு நான் மலையாளத்தை கொண்டடைக்க முடியலப்பா எங்களை இவ்வளவு நாளா தேடாத சாமி நாட்டினிலே இங்கு மாட்டே சாமி அருவா புடி அருவா கருப்பு என் கருப்பே இறங்குனா இந்த கூட்டம் தாங்குமாடா என் கருப்பே ரோஜாக்கார சாமிடாவே அருவா கணக்குதான் என் கருப்பே முடிச்சு ஆடுன அருவா கணக்குதான் நீ ஆடுன கச்சைய பேக்கதையா தின்னு சாடா சொல்லி அடிச்ச உன் செந்தகடு மாறுமாடா நம்ம சித்திர மாதா ஏய் நம்ம தேரோடு மதுரையில எங்க வாட்டே திரியாடுன மலையில வாடாடே உண்டு கிளிய ஏ தீத்தக்கராக்கி ஏ தீத்தக்கர பொன்றாக்கி உனக்கு காளியத்தா மாரியத்தா மந்தையம்மானு பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச
மேல மட வேணாமுடா பாண்டிய இடமாறி உட்கார்ந்த என் கருப்பா யுரணி காவாக்காரன காணாமுடா. சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டி. பெரிய இளந்த குளத்துல என் பாண்டி முடிச்ச சுருட்டு வாடா அடிக்குதுடா. பாட்டுல சாராயம் என் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுப்பா. அலுங்கெருவா அசராத புடியருவா 3000 பாட்டுல சாராயம் என் சீமா பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. ஜப்பானி ஒரு காலு நொண்டியடா. ஒரு காலு நொண்டியடா. ஒத்த காலு ஜப்பானி அவனுக்கு வலது காலு நொண்டியப்பா. ஒரு தரண்டிருச்சு உள்ள பெரிய இழந்த குளம் பாட்டைக்கு அண்டஜாமி ஊரா ஒத்துமையாயிருச்சு. நாடகத்தை பக்க வந்து எழில மாமோய் எல்லோ எல்லோ எழிலோ எல்லோ மாமா எலே எழிலோ எழில மாமா எழில மாமா எல்லோ எல்லோ மாமா எல்லோ என் கரும்பு கலிஜரி கிளட்டும் பயலே நீ கடைசி வர முன்ன நிக்கணும். உடவாடா கரும்பு காளிமுடி ஐயா. நல்ல வேலை இளவட்ட போய் யாருமே ஆடல. அவன் ஆடினாத்தே என்ன வேணா கேட்பேன். ஆடிட்டு அன்னைக்கு ஒருத்த ஓடியாந்து போயில இருக்கான்னு கேட்டேன். என் தம்பியை மாதிரி ஜாமி உலகத்தை ஆட முடியாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உஜிலம்பட்டி பக்கம் ஜாமி அழைச்சி அவன் சார கம்பில் ஏறிட்டேன். அதில் ஏறி யாரு என்ன எதுக்குடா அதில் ஏறேன்றேன். இது அருவாதானன்றேன். சாமிகளே அண்ணே இதே சார்பில் இருக்கட்டும்ண்ணே. சூப்பர் சிங்கம் மைசெட்டு ஒரு கைதட்டு கொடுங்க. கொண்டையம்பட்டி KSM வாழ்த்துக்கள் சிங்கம். சூப்பர் சூப்பர். என்னுடைய அண்ணன் தம்பிகளே, என்னுடைய தந்தைமார்களே, நீங்கள் அத்தனை பேருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு எத்தனை பேர்த்த வாழ வைத்த என் அன்பு உறவு கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன். உங்க எல்லாத்தையும் 10 மாதம் சுமந்து நம்மளை பெற்றெடுத்து இந்த அகில உலகத்துக்கெல்லாம் தெரிய வைத்த என்னுடைய தாய்மார்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன். உங்க எல்லாத்தையும் ஒரு சில பொம்பளையாளுக்கிட்டே அது புரியுது. தெராசுன்னு தெராசு இல்லத்தா சொரக்கா படிக்கல் கைதட்டுங்க. பெண்களுக்காகத்தே அந்த நாடகம். நல்ல வேலை இந்த நாடகத்துக்கே ஊருக்காரர் அப்படி பயப்புரியல. நீங்கள் மகமாயெல்லாம் வச்சா அவ்வளோதான் மிரண்டு ஓடிடுவேன். சாமியானவர் எதுக்கு அந்த ஐயா உட்கார சொல்கிறாரு? ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கங்க, என்னையை போட்டிங்கன்னா என்ன வேணால் நடக்கும். ஆனால் சாமி மட்டும் நிற்கும். சாமி இல்லாமல் நான் கிடையாதுங்கய்யா. நீங்கள் எல்லாருமே சாமியை நம்புனீங்கன்னா கை தட்டலாம். அதான் சாமி. ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு ஆள் ஆடிக்கிட்டு இருக்காரு. போய் ஒரு பொம்பளை விளக்க மாட்டை அடிக்குது. என்னென்னு பார்த்தா புருஷனா கோட்ரு பாட்டில் வீட்டில் உடச்சி பாட்டு வந்துட்டேன். பீங்க காலில் குத்தி பிடிச்சின்னு வந்து அடிக்குது. ஒரே ஆதி பாட்டைங்க கட்டி காத்த சாமி தான் இன்னைக்கு இந்த மாதிரி தெய்வத்தெல்லாம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வணங்குறீங்க. அப்போ சாமி வருவது நல்லது நல்லது. இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமல் வந்தவர்கள்லாம் கைதுங்க. அப்போ வீட்டுக்கு போகிறது நல்லது. இன்னும் தெரிஞ்சு என்ன பண்ண போற? இடியப்பம் கிடையாது, நொப்பத்தா ஈர் படிக்க மாட்டாங்க, படிக்க மாட்டேன். எத்தனை அப்துல் கலாம்
அவதரித்தாலும் தமிழக மக்களை திருத்த முடியாது என்பதை சொல்றேன். இந்த கைதட்டல்ல புலந்தாப்புல இருக்கும். இளைய சமுதாயம் தம்பிகள் பூரா சின்ன தம்பிகள் எல்லாம் திருத்து விதமாக செயல்பட வேண்டும். இந்த கப்ளிங்கிட்டாங்கல்ல, நாடகத்திலே நகைச்சுவையாக பேசக்கூடியதை நகைச்சுவை சார்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் உள்ள கருத்துக்களை மட்டுமே நீங்க ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். எங்க அக்கா சிரிக்குது, நீ என்ன சொன்னாலும் அவங்க அதில் தாண்டா இருப்பாங்க. வணக்கம் மேடம். அக்கா பயலுகடா. ஆளாளுக்கு ஒன்று இழுத்து விட்டு போயிட்டாங்க. கடைசியில் ஏன் தலையில விழுந்துருச்சு. வணக்கண்டா புள்ளைன்னு சொன்னவே அவன் பாண்டா முண்டை. ஏங்கன்னு இழுத்தவே என் தம்பி தங்கப்பாண்டி குமாவட்டி. கடைசியில் மாட்டிக்கிட்டது நான். பப்புளு அவன் தொப்புள்ள புண்ணு. பாலமேடு பப்புளு உள்ள வாமப்பில் இருக்கேன். பரவாயில்ல, நம்ம பகுதியில் ஒரு கலைஞனை உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது கள்ளிச்சேரி காளிமுனியன். என்னை பொறுத்தளவு நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுன்னு நடிகரை யாராவது சொன்னா நீ வீட்டிலேயே இருந்துருவேன். இங்க திறமைக்குத்தான் பரிசு. நீங்க 6 மாச பிள்ளைய என் கையில கொடுத்தா கூட ஒரு தலை சிறந்த நடிகன் ஆக்கிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த ராசி இருக்கு. கடைசியில் தலை பெரிய ஆள் ஆக்கி விட்டு என் வாயில வச்சுட்டு போயிடுவாங்க. ஐஸ்கிரீம், பாலைஸ், கப்பைஸ், பேங்கப். இந்த உலகத்திலே நல்லவனுக்குத்தான் அதிக சோதனை வரும். உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், ஒரு ஊரே உன் குடும்பத்தை பத்தி தரக்குறவா பேசுது, போராமப்படுதுன்னா உன் வளர்ச்சி பொருட்களேன்னு அர்த்தம். நீ திரும்பி பார்க்காம வெற்றி பாதையை நோக்கி செல்லு என் தமிழா, உனக்கு வெற்றி நிச்சயம். இந்த வாரம் மசுரை வெட்டியிருக்கேன் பாரு. என் தம்பி அழகான முகம். என் தம்பிகளுக்கு பூராமே கதாநாயகன் மாதிரி இருக்காங்க. ஆனால் மண்டை வெட்டு ஒரு பக்கம் சிறச்சிருக்கேன், ஒரு பக்கம் பேய் மாதிரி வச்சிருக்காங்க. வாங்க போ. இப்படி கூட்டமெல்லாம் இந்த பெரிய இழந்த குளம் பார்த்துருக்காது ஊரே. உண்மைதானே? இவ்வளவு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களாத்தா? இன்னைக்கு பார்க்குறிய பூராமே நம்ம சாமிக்காக வந்த கூட்டம். ஒரு கை தட்டு கொடுங்க. MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெரியகுளம் கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. MK ராதாகிருஷ்ணன் நாடக குழுவினர்களுக்கு பெரியகுளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஆரிமணியம் சக்கரவர்த்தி தம்பிக்கு போடப்படுகிறது. சும்மா ஆளுக்கு 2 தூக்கி எறிங்க. அவங்க பூரா என்னமோ கணேஷ் மேலே ஓட்டுற மாதிரி இப்படி உட்காந்துருக்காங்களே. பூரா என் தம்பிகள் தான். அண்ணன் ஏற்றுக்கொண்டால் அவனும் ஏற்றுக்குருவாங்க. மாலையில் எறும்பு இருக்கிற மாதிரி அவனை போட முடியுமா? வெதறதில்ல, கடிச்சு தாலி. மற்ற எல்லாத்துக்கும் போட்டாச்சுல. அப்போ வேற எல்லா பெரியவங்களுக்கு போட்டாச்சுல. யாரும் விட்டு போயிடாம. ஆமாம், மிச்ச துண்டை உள்ளே வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு போகல. வேற என்னமா? அப்போ இந்த டீ மட்டும் கொஞ்சம் வேற டீயை கொண்டு வாங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் 1 லிட்டர் கலக்க சொல்லுங்க. காலி அதில் எந்த கூட்டம் வந்தாலும் அதில் புழைக்கிறது டீ கடைக்காரங்க தான். நல்லா இருப்பியப்பா, நீ தண்ணியை கலந்து நல்லாரு, நாங்கள் தெருவில் பிச்சை எடுத்துடுறோம். ஏன்னா 1 லிட்டருக்கு பால் 7 லிட்டர் தண்ணியை வேணா கலப்பானடா. டீயை குடிக்கினே அதுலேயும் பப்புள் குடிச்சு இப்படி சொல்கிறேன். என்ன கம்மா தண்ணின்னு பொன்னாடைய போத்தி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை என்னை சொல்லிக்கிட்டு இருக்காது. நல்லா இருப்பிய. ஏன்னா மாடு விளையாட்டு மாடு. நீங்கள் ஒவ்வொரு பெரிய ஆளு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூட விட்டாயிரும். இப்போ நல்லா இருப்பிய. உங்கள் ஊருக்கு எப்படி நடித்து பேர் வாங்கணும்னு நான் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே வந்து என் தம்பியை ஊரா எதுக்கு வந்தா எனக்கு கேளுங்க. என் தம்பியில் அவ்வளோதான். பப்புட்டானு முடிஞ்சு நீங்கள் ஊரே முள்ள வட்டி அடைச்சாலும் நிற்க மாட்டாங்க. அவசரத்தில் அடுத்த வண்டியை கூட தள்ளிட்டு ஓடிடுவேன். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் சட்டி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தா டார்ச் லைட் எரியலன்னு அவன் லைட்டை பொருத்திட்டேன். இது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு 4 பேர் சிரிக்கத்தானே சரியா. மலர் மாலை அணிவித்து
பொன்னாடை ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய உண்மையிலே அந்த பெரிய இழந்த குலத்தை ஏன் சொல்றேன்னா, இந்த பெரியவங்க அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக அன்பா எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த பெரியவங்க மாதிரி நான் பார்த்தது கிடையாதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. என்னுடைய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி பக்கத்தில் உள்ள நொச்சிகுளம் கிராமத்துக்கு தேடி வந்து இந்த கிராமத்துக்கு நீங்க வரணும் என்று அழைத்த இந்த பெரியவர்கள் அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். ரொம்ப நன்றிங்க. உண்மையிலே இப்படித்தான் இருக்கணும் கிராமம். யாரா நன்கொடை கொடுக்கக்கூடாது, யாரும் மேடையில் ஏறாது. என் தம்பி எங்கள் அன்னைங்களுக்கு சொல்கிறேன், வேணாம். உங்கள் கைதட்டும் உங்கள் அன்பு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கிய, ஒவ்வொருத்தராக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு நமக்குள்ளே மனதாபதம் வந்துடும். அதனால இந்த கிராமம் எடுத்த முடிவு அருமையான முடிவு. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். நீங்கள் அம்பளிப்பு கொடுக்கறதோட அவங்க எனக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. இந்த தரத்தினி முடிச்சு ஆட்டிச்சடா, இப்போ தானே உன்னை பெருமையாக பேசினேன். பேப்பையமேனே கரெக்டாக வை. நீ நல்லா இருக்க கண்டு தானே நான் கூத்தாடுறேன். நீ நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா ஆலையா ஆகலையா? தம்பி கொஞ்சம் குனிஞ்சு அவன் செல்ல வாங்குடான்ட்டேன். வேற வழி இல்லை, பேக் சாட்டை அடிச்சுட்டு போறாங்க. இவ்வளோ கம்ப்யூட்டர் காலத்தில் இன்னைக்கு செல்போனை அப்படி தடவுனா என்ன வேணா வரணும். நீ குரலாம் வருவேன். வெரி ஸ்ட்ராங் கொட்டகை. இன்னைக்கு பேக்கடியா. ஆனா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இந்த நாடக கலையை தொடர்ந்து வாழ வைப்பது கிராமம் ஒன்று. இரண்டாவது இளைய சமுதாயம், இளைஞர்களுக்கு ஒரு கைதட்டு வாழ்த்து. இதுல சில பேருக்கு நாடகம் பார்க்கறதோட வேற ஒரு மன அழுத்தம் இருக்கும். கணேஜ் போயில தீர்ந்து போயிருக்கும். ஆனா கணேஜ் போயில தீர்ந்து போனா நாடகத்துல உட்காந்துக்கிட்டு நாடகம் பார்க்கறது கிடையாது. எவனாவது பாக்கெட்டை உடைக்கிறானா, எவனாவது இப்படி கொட்டிட்டானா அப்படியே துண்டை உதறி பெரிய மயிர் மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு, நீங்க எந்த ஊர்னே உங்களை பார்த்ததில்ல, நான் போலம் போட்டு அங்கிட்டு அப்படி. அவங்க அப்பா பேரு முரியேன்ட்டுவேன். அவங்க அப்பா பேர் பார்த்துருக்கே மாட்டேன். அடிச்சு விடியாம பாரு, உங்க அப்பாட்ட போய் என்னை கேளுப்பா கதிரேசன்னு, கொஞ்சம் பாயல கொடுப்பா. ஆனா என் தமிழை மாதிரி உலகத்திலே சமாளிக்கும் திறமை யாருக்கும் கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல நாடகம் போட்டாங்க. ஆளே இல்லை, காட்டுக்குள்ள முன்னாடி உட்காந்துருக்காங்க. என்ன சொன்னாலும் இருந்தா இப்படி இப்படின்யா. நான் 1 மணிக்கு மேலே அவங்க கேட்டே விட்டேன், நீ எந்த ஊருப்பா அப்படின்னு. கே பயா எந்த ஊராண்டே. நாங்கள் சோலார்லே வேலைக்கு வந்தோம். எங்கள் ஓனர் குலசாமி அதுதான் சொன்னுச்சு, 20 பேர் கூட்டமாங்கண்ண உட்காரங்கன்னு சொன்னுச்சு. நான் தான் பாப்புன்னு. அப்படின்னா என்ன பான்புராக்கு வச்சிருக்கியான்னு கேட்குறேன். எல்லாத்திலும் இந்திக்காரன் வந்துட்டானடா. ஏன் இந்திக்காரன் உள்ள வரேன்? நம்ம தமிழர்கள் வர வர ஒரு சிலருக்கு சோம்பேறித்தனம் அதிகரித்து விட்டது. அன்றைய காலத்தில் பெரியவங்கள்லாம் விவசாயத்தில் எங்கள் ஐயா போய் தெக்க களிச்சேரி வயக்காட்டில் குனிஞ்சு வரப்பு வெட்டுவார். கோமணம் தான் கட்டியிருப்பார். பின்னாடி எங்கள் அப்பத்தா கோமணத்தை அவுத்துக்கிட்டே இருக்கும். அவுத்தவொடனே ரிவல்ஸ் திரும்புவார். எங்கள் அப்பத்தா சினையார் அங்கே செகதிலே ஒரு பிள்ளையை பற்றி தூத்திட்டு வரும். ஏன்னா அந்த காலத்து 8 இன்ச்சு போர். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன், தம்பி பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்க. அவங்க 2 பேரும் நம்ம இளந்தகுளம் கோயில் மாடு போட்டு விடுங்க. அதை முளைக்குச்சிலே போட்டு விடுங்க. அந்த கேமராவில் 2 துண்டை போட்டு மூட முடியுமா? அது ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு சாங் ஒன்று பாடுவோம், அதுக்கப்புறம் பாசுவோம். ஓகே, ரெடி சார்? ஐயா வாலிமா இங்க அவங்க உசர கறியை வச்சாங்க. தென்பாண்டி ராமராடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி ஏன் ராமநாடு ஏன் ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார். அந்த பேய்க்கரும் அவர் தான் அப்துல் கலாம் ஐயா. அக்கி நீச்சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி
கலாம் அவர்கள் அக்கியில் சிறகெடுத்து ஆண்களுக்கு ஒரு அதை காட்டினார். வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் ஐயா. கல்வி செல்லும் குழந்தைக்கெல்லாம் ஒரு தந்தையாக திகழ்ந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். உலக நாடு மறந்தாலுமே என் தமிழர்கள் மறக்க மாட்டோம். இந்த உலகம் உள்ளவரை ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை இந்த தமிழக மக்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். அப்துல் கலாம் ஐயா அவர் இருந்ததுனால தான் பொம்பளை ஆளுக்கெல்லாம் சிலிண்டர் கிடைக்குதுதா. அதுக்கு நினைக்கிது சிலிண்டர் கம்பெனி வச்சிருந்தாரு. இவ்வளவு போர் தொடுத்து சண்டை ஓடும் போது இந்தியாவை பார்த்து பயந்தது உலக நாடுகள். தமிழ்நாட்டை பார்த்து பயப்படல. தமிழ்நாட்டில் பிறந்த ஒத்த தமிழனை பார்த்து பயந்தது உலக நாடு. அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர்தான் சொன்னார், இந்தியா வல்லரசாகிவிடும், இளைய சமுதாயமே உனக்காக நான் செத்து உரமா இருப்பேன். அந்த உரத்திலிருந்து இளைஞர் விதையா முதைச்சு வந்து மரமாகி 10 பேத்துக்கு நிழல் கூடுறா என்று சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனால் அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர், ஒழுக்க சிந்தனையாளர், எதையும் ஆசைப்படாத ஒரு மனிதர். அவர் நேரத்துக்கு முதலே இறந்து விட்டார். அவர் இப்ப இருந்திருந்தார் என்றால் இளைஞரே 10 பேர் சேர்ந்து கொல்ல நேரிடும். அவர் மேடையில் பேசிட்டே இருந்திருப்பாரு. 2 பேரும் இருந்துச்சு இடியப்பம் இருப்பாங்க, எழுதி வச்சுட்டு செத்துருப்பார். இன்னார் மைய என்னை கொண்டு விட்டான். பள்ளிக்கூடம் போற என் தம்பிகளுக்கெல்லாம் இன்னைக்கு எம்கேஆர் பேசும்போது உங்களுக்கு ஒரு கோமாளியை தப்பு தெரியும். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நான் படிக்காதவன் ஆனால் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. இந்த படிக்காத கோமாளியை இன்னைக்கு உலக நாட்டில் இருக்க தமிழனுக்கு பூரா தெரிவது இந்த நாடக கலையை வச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேர்த்துக்காவது தினமும் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஐயா நீங்கள் எல்லாம் படித்து ஊருக்கு பேர் சேர்க்க வேணாம், பெத்த தாய் தகப்பனுக்கு பேர் சேருங்க. இன்னும் 2 நாள் கழித்து பள்ளிக்கூடம் போகும்போது உங்கள் குண்டியை பிடிச்சி தள்ளணும். பள்ளிக்கூடம் போகும்போது இவங்களுக்கு தீச்சட்டி எடுத்து போகிற மாதிரியே இருக்கும். பேக்க தூக்கும் போது தீச்சட்டி மாதிரி தான். அவங்க அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா ஒரு நாளைக்கு நீ போயிட்டு வாமான்டுவேன். அவங்க அம்மா இங்கே போய் என்ன பால்வாடியில் சோறாக்க முடியும்? உங்களுக்கு தெரியாது. தன் குழந்தைகளுக்காக தன் வயிறை பட்டினியை போட்டு வாழக்கூடிய ஒரே ஜீவனா தாய் தகப்பனை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. அவங்கள இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆட்டுக்குட்டி மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு அப்படித்தான் ஈண்டதுக்கப்புறம் இன்னொரு ஜனையாயிருச்சுன்னா என் மூத்த குட்டியை போய் மண்டு முட்டும். அந்த மாதிரி தான் பொண்டாட்டி வந்தோடனே பெத்ததாய்க்கு ரெடி பண்ணிட்டேன். தகரத்தை இழுத்து அதில் ஒரு கட்டில் வயிறு கட்டில் கிழிஞ்ச கட்டில் போட்டு இதில் படுத்தா அப்போ அந்த தாய் கேட்க மயன்ட்டேன், எங்கேடா ஒரே நான் இந்த மாதிரி மதுரை போகிறேன். மதுரை போனால் முனியாண்டி விழாஜில் நல்லா இருக்குமாப்பா சாப்பாடு, ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாடான்னு பெத்ததாய் சொல்லுது. மயன் சொல்கிறேன், ஓமுண்ட என்ன பிரியாணி, மயிறு பிரியாணி, கஞ்சியே குடிச்சிட்டு பாடு. தாய் திடீர்னு செத்து போச்சு. 16 நாள் காரியத்தில் மயன் ஒரு ஆப்பை சாப்பிட்டு நிறைய போதையில் போட்டாக்கு முன்னாடி உட்காந்து அழுது மூக்கெல்லாம் வடிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், அம்மா
பிரியாணி கேட்ட வாங்கிட்டு வர முடியலத்தா. இந்த 5 பிரியாணியை விரிச்சு வச்சுட்டு சாப்பிடணும். நோத்தா போட்டா உடச்சிட்டு வந்தா சாப்பிடுவா. தாய் தகப்பன் இருக்கு வரை தாய் தகப்பனுடைய அருமை தெரியாது. இந்த உலகத்திலே நல்லதொரு பிள்ளையாக பேர் வாங்க நாளாகும். கெட்டவன் ஆவதற்கு 1 நிமிஷம் ஆகாது. திகுன்னு ஓடி போய் யூடியூப் எடுக்கிற பாண்டிய ஒரு அரை உடனே கெட்டவர் ஆயிடலாம். என் மையனுக்கு நீர் கசி வந்துருச்சு, இவன் எதுக்கு நம்மளை சொல்லி விடுறியா? என் தம்பியெல்லாம் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்ற ஆளுகெல்லாம் கை தூக்குங்க. போ நன்றி நன்றி. என் தங்கங்களா, படிச்சு நீ பெரிய அதிகாரியா இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து அண்ணன் போட்டா எடுக்கணும். இந்த கணேஷ் போயலன்ட்டேன். இந்த கணேஷ் போயலைய ஏன் போடக்கூடாதுன்னா, பெண்கள் ரொம்ப சங்கடப்படுதுங்க பாவம். ஏன்னா புருஷனுக்கு அது அருமை தெரியாது. வெம்பாவம் கொத்தனாருன்னு முந்தாள் வேலை பார்த்துட்டு வரும்போது போயலைய காய்க்கில உதக்கிட்டு அவன் அடித்த ஜரகுக்கு பொண்டாட்டியை பார்த்தா அவனுக்கு சிலுக்கு சுமிதா மாதிரியே இருக்கும். அதை கூப்பிடுவேன். அது தன்னால் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு என்ன இலவுமையன்ற வாடி இருளாயி ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். அது பக்கத்தில் வந்தோடனே என்னங்க பீ வாட வருது போயலை. இவன் விட மாட்டேன். உதட்ட பிடிச்சி போய் முத்தம் கொடுப்பேன். 108 வந்துடும். என்ன அழகு வீட்டில் 108 தூக்கிட்டு போகுது. என்னமோ போயலையை போட்டுக்கிட்டு முத்தம் கொடுத்தானா அவளுக்கு சேரலை. என் கோமாவில் வளர்த்து கிடக்கா மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில். தேவையா? இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, புருஷன் போடுறதுக்கு முன்னாடி நீ 1 கிலோ போயிலே போட்டுக்க. அவனை எதிர்த்து கொண்டு விளையாட்டு போட்டி வைக்கிறீங்க. எல்லா ஊர்லையும் விளையாட்டு போட்டி வைங்க. சிறுவர்களுக்கெல்லாம் கபடி போட்டி வைங்க, கிரிக்கெட் போட்டி. இந்த கிரிக்கெட்டை உருவாக்குனது எந்த நாடுனா இங்கிலாந்து. எதை பார்த்து கிரிக்கெட்டை உருவாக்குனேன்? அந்த இங்கிலாந்து நாட்டுக்காரன். தமிழனை பார்த்தாப்பா கிட்டி விளையாடுறோம்ல, இந்த கிட்டியை பார்த்து இங்கிலாந்து நாட்டுக்காரன் கண்டுபிடித்தது தான் இந்த கிரிக்கெட் மட்டப்பந்து விளையாட்டு. அது கூட என் தமிழன் தான். அந்த மாதிரி விளையாட்டு வைக்கலாம், உரி அடிக்கலாம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல உரி இல்லாம ட்ரம்மை தூக்கி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மேல. இது வரல, பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடுறது ஒரு விளையாட்டாடா இது? என்ன இது? புருஷன் கனமா இருந்தா பொண்டாட்டி சூத்துவத்தி மாதிரி இருந்தா தூக்கிட்டு ஓடிடுவேன். அவன் கிரகத்துக்கு பொண்டாட்டி 1/2 டன் இருந்த அவன் ஒல்லியா இருந்தான்னா மயத்தை கூட நகட்ட முடியாது. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான் ஒல்லியா இருந்தேன். பொண்டாட்டி இந்த தண்டி அம்பேர் பிரின்னு ஊதி ஊதினாரு. அவங்க எல்லாம் 7 பேர் போய் திரும்பிட்டாங்க. அவன் இப்பத்தான் காலை நகட்டுறேன். காலை நகட்டி ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், சாக்கி இருந்தா எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் ஏத்துவோம். அதை பார்த்துட்டு பக்கத்து ஊருக்காரனுக்கு போறாம வந்துருச்சு. என்னடா நம்மளோட சின்ன ஒரு பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடுற போட்டி வச்சு விட்டாங்க, நம்ம விடக்கூடாதுடா. அவங்க பொண்டாட்டியை இங்கிருந்து தான் தூக்குனாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1 கிலோமீட்டர் அங்கிட்டு பொண்டாட்டி நிற்கிறது. புருஷன் பூரா இங்கிருந்து ஓடி போய் அங்கே தூக்கிட்டு வரணும். அது ஒருத்தனுக்கு சாதகமாகி போச்சு. அடுத்த பொண்டாட்டியை லேஜா நோங்கியிருக்கேன். இவன் வெயின்னு ஊதிதான் அடிச்சாங்க, தூக்கிட்டு அங்கிட்டே ஓடிட்டேன். எங்கடா இருக்கேன்னு சேலத்தில் இருக்காங்களாம். இப்போ பொங்க நடந்து இன்னும் தேட முடியல. அதுலேயே என் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைப்பா. ஆத்தாடி சிரிக்கிற பார்த்தா நீ அதிக போட்டி. முத்தம் கொடுக்குற போட்டி வைக்கிறாங்கப்பா. ஓடி அந்தவனே பொண்டாட்டிக்குந்தா அப்படித்தான் ஓடித்தேன். ஓடி அந்த சோர்ல வள்ளிக்கு விழுந்து பொண்டாட்டி உதட்டோட முத்தம் கொடுத்தேன். 7 தையல். அவன் பொண்டாட்டிக்கு முண்டை எத்து பொல்லா இருந்திருக்கு, கவனிக்கல. இவன் போய் கொடுத்தேன் பாரு, அதுல விறந்த வந்தேன் இவன் பூச்சி பேரே. ஏதாய் இந்த சாக்குலாம் விளையாண்டுருக்கீங்களா? சாக்க மாட்டிட்டு போறது. எங்க ஊர்ல ஒருத்தன் சிங்கக்குட்டி அப்படித்தான் இருக்கணும். என் தம்பி எல்லாம் எல்லாரும் இப்படி இப்படி தவுனாங்க. 10 தடவை விழுந்தாங்க. அவன் 3 தவுல எல்லையை தொட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த சாக்கு ஏற்கனவே கருவாட்டு சாக்கா இருந்திருக்கு. உள்ள வெறும் சித்தரும் மாட்டினேன் பாரு, ஏறி வெதர்ல கடிச்சு பிடிச்சு ஊதுன சவர 3 தவுல போய் தொட்டுட்டு வந்து ஆத்தின்னு போய் தண்ணிக்குள்ள விழுந்து அதுல பிறந்து வந்தேன். இவன் வந்து சம்சா வேற. டேய் முருகா, இன்னொரு விளையாட்டு பார்த்திருக்கியா? தண்ணி நிரப்புதல். ஆஹா, சோடா பாட்டில் வச்சிருவாங்க ஒரு டேபிள்ல. இவங்க பொம்பளை ஆளுகள்லாம் போய் அங்கே போய் ஊத்தும். வெறும் விரலதையா இருக்கும், தண்ணி இருக்கு.
ஆமா. ஏய், டீஸ்பூன் பார்த்துருக்கியா? இந்த டீஸ்பூன்ல எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. அது பேரு லெமன் ஸ்பூனாப்பா. டிக்குலோனா நக்குலோனா அதுவும் கெட்ட விளையாட்டு தான்டா. இப்படி ஸ்பூனை வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சிருவாங்க. இவன் மந்திரிச்சு விட்ட மாதிரியே போவாங்க. இந்தா அப்படித்தான் பப்புளுக்கு அப்பா போனார். பாலமேட்டில் வச்சு விட்டாங்க. இப்படியே போனவர் முண்டை முளக்குச்சியை கவனிக்கலை. அதில் அடித்து பிறந்தவன் தான் பப்புளு. ஆமாம், இவன் வந்து 2ஆம் தரத்து மயன். ஆனால் அத்தனை விளையாட்டுக்கு இருந்தாலும் உலக நாட்டை பயங்காட்டின விளையாட்டு என் தமிழன் கண்டுபிடிச்சது. அப்படி சொல்றா, சூப்பர். அவனுக்கு ஒரு தங்க காசுரா. தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதுக்கு பேரு போன இந்த பகுதியில் உள்ள அத்தனை கிராமம், அது அத்தனையுமே புண்ணியமான கிராமத்தை எம்கேஆர் வணங்குறேன். அது நம்ம ஆளுக மாட்டையும் சித்திரப்படுத்துறாங்க. அங்கிருந்து வந்தவொடனே என்கிட்ட ஒருத்தன் சொன்னேன், எங்க அண்ணே வந்து கேடிஆர் நடத்தினார் சிவகங்கையில். வந்தேன், அண்ணே எம்கேஆர் அண்ணே அப்படின்ட்டேன். என்னப்பா, எங்கள் ஊருக்குள்ள நீ நாடகத்துக்கு வந்திருக்க, கூட்டத்துக்கு உனக்காக அம்பலாறுலாம் சண்டை ஓட்டேன், ஒரு டோக்கன் வாங்கித்தாங்க அப்படின்ட்டேன். சரின்னு கேடிஆர் சொல்லி ஒரு டோக்கன் வாங்கி கொடுத்தேன். கேடிஆர் கேட்டார், மாடு எப்படின்னு. உன்ட்ட சொல்லியிருப்பானே, விளையாட்டு மாடு நின்றுக்கிட்டே இருக்கும்ட்டு. என்கிட்ட வந்து சொன்னேன், மாடு விளையாட்டு மாடுனே ஒரு வய தொட முடியாது. படக்குன்னு வெளியே வந்துச்சு, மாடு படுத்துக்கிருச்சு. 10 பேர் அமுக்கிட்டாங்க. என்னன்ட்டேன், இன்னைக்கு உடம்பு சரியில்லைண்ணே, மாடு லேசா வெதரில் பருவு அப்படின்னு குலைய ஆச்சு. ஆனா போடுறோம், அதை நான் தானே சொன்னேன், நிறைய பேர்த்த போட்டுச்சாடா. மாடை அவுத்து விட்டேன்னா வெளியே வந்து உன் மாடு திறமையா இருந்தா விளையாட போகுது. முதல்ல இவன் வந்து விளையாடுவேன். இங்க தூக்கி கட்டிக்கிறேன், 8 ஓட்டம் இருக்கும் சட்டிக்குள்ள. அவன் பில்ட பார்க்கணும். அப்படி சொல்லுவேன். மாட்டுக்கிட்ட என்னமோ பெரிய லவ்வர் மாதிரி பேசுவேன். அடு திரும்புடா, இங்கிட்டு திரும்புடா, அவனா போடுறா, மொத்தா இவனா போடுறா, முண்டை இவனை போட்டுருச்சு. ஆனா நம்ம சொல்றோம் ஜல்லிக்கட்டை பத்தி, அவ்வளவு கஷ்டம்ப்பா. 10 பேர்த்த சேர்க்கணும் கவுரு அடிக்கிறதுக்கு, ஒரு மாட்டை நீச்ச போடணும், அதுக்கு போடணும். அம்புட்டின் செலவழிச்சு காசை என் தமிழன் பார்ப்பதில்லை. அந்த ஒரு நிமிஷம் வெற்றியா தோல்வியா கைதட்டலாம். அடுத்த வருஷம் நான் விளையாட்டு போட்டி வைக்க போறேன். மாடப்புறம் பொம்பளை ஆள் புடுக்கிறது. அங்கதான்டா கூட்டம் கட்டி ஏறிடுவேன். அப்படி மட்டும் ஒரு சூழ்நிலை, ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஒரு 50 பேர் ஆம்பளை பயலெல்லாம் வாடியில் நிற்கிறாங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு 18 வயசு பிள்ளை, நல்லா சிம்பாடி மாதிரி ட்ராயரை போட்டுக்கிட்டு நின்றுச்சுன்னா எவனும் மாட்டை பிடிக்க மாட்டான். அந்த பிள்ளை எப்போ மாட்டு தும்மில் விழுகும், அது மேலே நம்ம விழுவோம். அப்படியே மாட்டை கொண்டு வருவாங்க அவங்க. ஒரு ஊரில் சாமி அடிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை ஊண்டுச்சு. ஓடி போய் நான் சொன்னேன், அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு. பார்த்தா 50 பேர் அமைக்கிட்டேன். ஊர் அம்பலாரை கூப்பிட்டேன். அவர் தாங்க முதல்ல உள்ள வரக்காரன்டாங்க. இப்ப என் தமிழச்சி வச்சுதான் உலகமே. பியூட்டி பார்லர் போய் பாரு. ஏத்தா உங்களை சொல்றேன், கோச்சுக்கிறாதிய, உள்ள மசூர் போதும். அது எது இருக்கோ, ஏத்தா நீ அழகு யாருக்கு? உங்க வீட்டுக்காரருக்குத்தேன். உங்க வீட்டுக்கார பாரு, இந்த மண்டையை பூரா பார்த்த லைட் அடிச்சு, ஒரு வய மண்டையிலும் தேங்காய் எண்ணெய் இருக்காது, பூரா செம்போட்டை வரைஞ்சு. ஆனா அழகு இந்த கருப்பு தான் உலகத்தில் அழகு. எனக்கு தெரியும் போது நான் சின்ன வயசுல எங்க ஐயா கோடாங்கி கல்யாணத்துக்கு கூட்டு போறேன் எங்க ஐயா. அப்போ மாப்பிள்ளையும் பொண்ணையும் கண்டுபிடிச்சு போடுவேன். மாப்பிள்ளை கம்பளி பூச்சி மாதிரி மீசையை செதுக்கி, இங்கே நம்மட்டு புட்டாமாவு, இங்கே நம்மட்டு புட்டாமாவு, நெத்தியில் ஒரு கும்பிட்டு விபூதி வச்சிருந்தானே அவன் தான் மாப்பிள்ளை. பயந்த ஓலாராவே பாயில் உட்காந்துருப்பேன். இந்த பொண்ணு இங்கிட்டு பார்த்தா சடை அப்படி போய் நல்லா மாதிரி நிற்க. அவங்க சோடிச்சு பனை மட்டையில் கட்டி வச்சிருப்பாங்க. இந்தா இப்போ கல்யாணத்துக்கு போனால் எவன் மாப்பிள்ளை எவன் பொண்ணுன்னு தெரில. அன்னைக்கெல்லாம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு, எங்கள் அம்மா ஒரு பிள்ளை கும்புறே ஆத்தாண்டுச்சு. நல்லா இருந்தா, நான் 50 வயசாகிடுச்சு அவனுக்கு, அவனை பார்த்து ஒழுங்காக குடும்பம் நடத்திக்க. என் மயன் ராதாகிருஷ்ணன் மாதிரி உனக்கு தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை வரக்குன்னு சொன்னிச்சு. அது அழுதுருச்சு. நான் கல்யாண பொண்ணு கிடையாது, நான் தண்ணி தெளிக்கிறவன் போல.
அது லிப்டிங் கிப்டிமா, எவன் பொம்பளை எவன் மாப்பிள்ளைன்னு தெரியல. ஆனா கல்யாண வீடு எந்த விசேஷம் நீங்க வைங்க, 12 மணிக்குள்ள சட்டி சாமான அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னா நீ நல்லா இருப்ப. 12 மணிக்கு மேல மூர்த்தம் இருந்தா கூட வச்சிடாத. ஏன்னா அந்த நேரம் பார்த்தா எல்லாருமே போதையாத்தியா இருப்பேன். சமயக்காரன் முதற்கொண்டு போதையா இருப்பேன். குடல் கூட்டில் முந்திரி பருப்பை போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு ஒரு சமயக்காரன் பார்த்தா சேமியா உடைச்சு போடுறேன். எதுல? பிரியாணியில். என்ன சேமியா உடைச்சு போடுறீங்க? இது வேற மாதிரி அப்படி. அதை 10 பேர் போதையில் சாப்பிட்டு விட்டு கேட்டேன் பாரு, இதுல கிசுமுசு சேப்பைகளான்ட்டேன். இந்த உலகம் ஒன்று சொல்றேன், எத்தனை பேர் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டை எப்படி வேணாலும் பூஞ்சோலையா மாத்தலாம். நான் சொல்ற ஒன்றை மட்டும் இந்த வீடியோ மூலம் கேளுங்க எல்லாரும். என்னைக்கு இந்த டாஸ்மாக் கடையை அடைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த தமிழ்நாடு திருத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. அதுலயும் சில பேர் மயிர் பேட்டி கொடுக்குறேன், டாஸ்மாக் கடையை அடைக்க கூடாது, அரசாங்கத்தை நான் கெஞ்சி கேட்கிறேன். ஏன்? உண்ட நரம்பு தளர்ச்சி. அதுல இந்த 5 மணிக்கெல்லாம் சரக்கு அடிக்கிற ஆளுல போய் பாரு, பரதநாட்டிய கிளாஸ் அள்ளிருவேன். இந்த அதுல முண்ட சேஸ் வேற சொல்லிக்கிறேன், சேஸ் 2 பேரும் கொட்டிட்டு பாஞ்சு கிடப்பாங்க. ஆனால் எந்த கெட்ட வழக்கம் இல்லாம தன் கணவர் எவ்வளவு காலித்தனம் செஞ்சாலும் வெளியே சொல்லாம மனசை இறுக்கிக்கிட்டு குடும்பத்துக்காக கடைசி வர வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா தாய்க்கு அப்புறம் கட்டுன மனைவிதான், மனைவிதான் என்று சொல்ற. கட்டுன கொண்டாடிட்டா அடி வாங்கினது பெருமை. நான் வாங்கியிருக்கிறேன். யார் யார் வாங்கியிருக்க கை தூக்கும் வைப்பா. நாளைக்கு தாலி ஆஃபீஸுக்கு போவான் இரு. நீ ரொம்ப வாங்கிட்டு போவலைய. மனைவிய நம்ம அடிக்கலாமா? அதுக பாவம் ஏத்துக்கிறங்களா? அதுகள்கிட்ட அடி வாங்குறது என்ன தப்பு? பார்த்தா நான் என் பொண்டாட்டிட்டு வாங்கினதா குடிச்ச காலத்துல. ஆனா என்ன பொண்டாட்டிட்டு அடி வாங்கினாலும் 10 மணி ஆனா நம்ம ஆளுக ஊத்துருவேன். 10 மணிக்கு போனோடனே அப்படியே பொண்டாட்டிய வர்ணிச்சு தள்ளுவேன். நயன்தாரா என்னடி நயன்தாரா, நீ தாண்டி ஒத்தா எனக்கு நயன்தாரா. அது பார்த்தா இந்த தட்டி கண்ணோட இருக்கு. என்னங்க உன் உதடு சாணம் உடிக்கிற கல்லுடி, உன் தொட தாண்டி நான் இருக்கிற இட தராசுண்டியா. இங்க வரும் இந்த அக்காவுக்கு நல்லா சிரி, கேக்கன்னு சிரி. இப்படி சிரிக்க கண்டு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. திருந்த மாட்டிய பக்கிக்கலாம். உங்களுக்காக சொல்றேன். எங்க அம்மாலாம் இந்த சாமி மேல கலிச்சேரி காளிமொழியை சத்தியம் சொல்றேன், இன்ன வரைக்கும் எங்க அப்பா பேரு கண்ணு. எங்க அம்மா முத்துவள்ளி சொல்லவே சொல்லாது. ஏ ராதா அப்பாய். இப்ப எங்க அம்மா ஒரு மாசமா வேற மாதிரி கூப்பிடுது. ஏ கிழட்டு தாய்லி. அதே உண்மை. இங்கெல்லாம் நீ சொல்ல மாட்டீங்களா? எங்க சொல்ல மாட்டேன், 16 தடவை சொல்லுவேன். வீட்டுக்கார போய் கேட்கிறார் ஒரு அதிகாரி, மேடம் உங்க வீட்டுக்காரர் எங்க? யாரு? சுரேஷ் தானே, அந்த கிடக்கேன் மூலையில. தண்ணியை போட்டாங்கய்யா. ஐயா கூடத்துல யாரோ சுரேஷ் இருக்கா? அண்ணே சுரேஷ் அண்ணே பயலுகடா. ஐயா நான் காமெடிக்கா ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிடுறேன். அப்படித்தான் ஒரு காமெடி சொன்னேன். ஏ ராகுல் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஊர்ல ராகுலே இல்லையா, கோயம்புத்தூர் போயிட்டாராம். எல்லா பேரும் அவனை கேள்வி பண்ணி. ஆனால் உலகத்துல நீங்க எத்தனை நாடகம் பார்க்கலாம், எத்தனை நடிகர்கள், அத்தனை நடிகருமே சாதிக்க பிறந்தவர்கள். அவர்கள் திறமை உண்மைதான். ஆனா என்கிட்ட என்ன ஒரு வித்தியாசம்னா, நான் ரசிகர் என்று எங்க அண்ணன் தம்பியில பிரிச்சு பார்க்க மாட்டேன். அவங்க கூட நான் பிறந்தவன், அவ்வளவுதான். சரிதானப்போ? எங்க அண்ணன் தம்பி அவ்வளவுதான். எத்தனை பேர்த்த உருவாக்கிட்டு தானும் வாழணும்னு நினைக்கக்கூடிய உலகத்துல தமிழர் அத்தனை பேருமே எனக்கு சாமிக்கு சமம். ரொம்ப நன்றி. ஒரு சாங் பாடுவோமா? இந்த விழிப்புணர்வு பாட்டு. குடிக்க கூடாதுன்னு ஏறிடா இப்படித்தாண்டா ஒவ்வொரு ஆளா சொல்லி கடைசியில் என்னை திருவிழா விடுறிய. அவன் முண்டை வெதரை சமக்க முடியாம தெரியான். அவனை போயிட்டு பப்புளு பப்புளு இருப்பா. டான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வருவேன். அவரை விட்ட வந்து புலம் தள்ளிடுவாரா? அவனை ஏதோ பாவம், அவன் குடும்பத்துக்கு பசியை போக்குறதுக்காக உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த மரம் இல்லைன்னா எந்த மரமும் இங்கே நல்லா தராது. அப்படியே தனியாக விடு. 2 பேரும் 2 முண்டையில வெட்டி அறிஞ்சிருவாங்க. நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. நான் சூம்பிட்டு தெரிய வேண்டியதேன். தம்பி யானை வந்து கன்சியூவா இருக்கு, இப்போ சொல்ல முடியாது. நாளை காலையில் 5 மணிக்கு மூர்த்தனால நான் புளிச்சோறு கட்டணும்.
அந்த எலி செஞ்சதுல யானை சினையா இருக்குடா. என் தம்பியில பாரு, என்னைக்காவது என் தம்பிய வந்து ஒரு 10 பேர் அண்ணே அப்துல் கலாம் பாட்டு பாடுங்கண்ணே சொல்ல மாட்டேன். உள்ள வருவேன், அந்த கப்ளிங் ஓசு, அந்த யானை செனை, அந்த எலி பின்னாடி டொங்காசு போடுச்சுல அதை சொல்லு. அப்புறம் இப்போ ஒன்று சொல்றாங்க, மைனா கொஞ்சம் சோறு வைப்பது எப்படி எப்படி. இதுதான் பொழுதுபோக்கு. விழிப்புணர்வாக மதுவை திருத்துவதற்காக ஒரு பாட்டு பாடுறேன். லேஸ் வாசா கட்டிங்க போட்ட ஆளுக்கு எரிச்ச மஜராத்தியா இருக்கேன். எந்த மஜரா இருக்கட்டும் பாடிக்க. ஹலோ. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே வேகுமே. எக்கோ குறைச்சி வை, மதுரை பெரியார்ல ஏக்குது. ப்ளீஸ் மிஸ்டர் கருப்புலாங். வேணா அங்கிள் என்ன சொன்னீங்க? உங்க ரேடியோ செட் அப்படி இருக்குமா? ஓ ஓகே ப்ரோ, ஒரு கட்டியும் கொடுத்து படுக்க போடு. ஏன்னா அதுக்கு வந்து கம்பு கூட்டு வேர்க்கும், எனக்கு பிடிக்காது. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா இந்த பாலா போன குடி பழக்கம். பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், நமக்கு குடி பழக்கம். ₹100 இருந்தா ஸ்ரீதர் ஐயர் 100 ரூபாய் எதுக்குடா வர்றேன்? ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நான் 150 சேர்த்து வச்சு கோட்ரு வாங்குறேன், நீ 150 சேர்த்து வச்சு கோட்ரு வாங்கு. நமக்கு ஸ்ரீதர் ஐயர், நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பிகளா மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிறுத்த முடியும். நாம் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாதுன்னு மேடை மேடைக்கு பாடுறேன் அண்ணன் தம்பிகளா. விழிப்புணர்வுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. நேரம் நான் ஒரு 12 புல்லு உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லு, இந்த கலையரங்கத்தை இடிச்சுக்கிட்டு உள்ள வந்திருப்பேன். என்ன கருத்திலும் பொன்னரவழகக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் பெரிய இளந்தைக்குளம் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற அருள்முக ஸ்ரீ உச்சி மகா காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு வெளியூர்லேருந்து வருகை தந்த கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் அஜித் குமார் அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய சகோதரி, பரதநாட்டியம் கிளாஸினுடைய ஆசிரியர் பெருந்தகை, சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வள்ளியினுடைய திறமையை. என் அன்பு தங்கச்சி மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற புவனாசிரி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசு பள்ளியிலே ஆசிரியர் பெருந்தகை. ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களை அறியாம கைதட்டுவீங்க. துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த தங்கப்பாண்டியன் ஆசிரியர் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு
பின்பாட்டு இசையமது என் அன்பு தம்பி படித்த ஒரு பட்டதாரி, ஒரு இனிமையாக நிறைய குழந்தைகளுக்கு ஹார்மோனியத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தான் கற்ற கலையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இப்படி உள்ளவர்களை எம்கேஆர் வாழ்த்துறேன் தம்பி. எத்தனை குழந்தை வேணாலும் இவனை நாடலாம், ₹1 காசு வாங்குறதில்ல, சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் தம்பி. என் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண் பாடல். மணி அறா ஒரு பாட்டை. பூஜைக்கு வந்த மலரேவாம், பூமிக்கு வந்து நிலவேவாம், பின்னில் நீ பாராமல் வந்து பொன்மீனி வண்ண சிலை வாம். பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, புல்நில் நீ பாராமல் வந்த பொன்மீனி வண்ண சிலையேவாம். மலர் கொள்ள வந்த தலைவாவா, மடி மீது வந்த இறைவாவா, கையோடு கொஞ்சம் கல்லோடு பேசும் புல்மீனி வண்ண சிலையேவா. அருகில் வந்ததும் முறையில் நின்றதும் பிறகி வந்ததும் பொதுகிறது. இருவர் காலத்தில் ஒருவராகவும் இரவில் சேர்ந்தது. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பின்னல் பாராமல் வந்த பொன்மீனி வந்த சிலைவா, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மடி மீது வந்த இறைவாவா, கல்லோடு பிஞ்சு கல்லோடு பேசும் பொன்மீனி வந்த சிலைவா. பெரியவங்களுக்கு தான் அந்த பாட்டோடைய அருமை தெரியும். அருமையான ஒரு பாடல். ஆனா எல்லாரும் தரத்தினை பிடிச்ச ஆர்டிஸ்ட் சார் அப்பு கண்ட்ரோல் ப்ரோ மாமா பாப்பு நான் தான் கொரண்டி சுப்பிரமணி மயன். டீ வேணாம், கொக்கோ கோலா போ, ஒரு ரவுண்டு போயிட்டு வா. பல மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி. மிருதங்கத்திலே வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உயிரோட்டமாக இருக்கும். எத்தனை மிருதங்க சக்கரவர்த்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவனுடைய அடி மட்டும் தனியாக இருக்கும். ஏன்னா அது மண்டி அடி. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகே உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை மருது